அப்புறம் நாங்கள் அவருக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணி நான் தான் அதுக்கும் தலைவர். அந்த நேரம் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர். நான் அப்போ நினச்சேன், நம்மளை எப்படியும் ரோட்டில் மண் ஏற்றுற லாரியை விட்டு கொண்டுடுவா இந்த அம்மா, இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய செய்தியாக வெளியே வரும், இதுக்கு ஒருத்தன் போராடினான்றது வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அம்மா ஒன்றும் பண்ணலை. கம்பெனி மூடினது தான். இன்றைக்கி சும்மா தான் இருக்குது. ஆக நீங்கள் முயற்சி எடுக்கணும். எந்த முறையிலையாவது நீ முயற்சி எடு, உனக்கு வெற்றியை நான் ஐயா சொல்லியிருக்காரு. அதே பாணியில் தான் பண்ணுறோம். சரி, நான் ஏன் இதை சொல்ல வரேங்கிட்டாக்கா, சன்மார்க்கத்தினுடைய நடு தூண் இறைச்சி, ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறது, அந்த இறைச்சி உண்ணாமல் இருக்கிறது. கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொடும், திருக்குறள் சொல்லியிருக்குது. அதை வச்சு பாடுபட்டு அதை நிறைய பண்ணியிருக்கிறோன்னு வைங்களேன்.